அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு எலெக்ஷன் தேர்தல் இன்னும் 9 நாட்களில் நடைபெறப் போகிறது. யார் ஆட்சியை பிடிப்பார்கள்? யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது? இப்போ இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக எழும்பின்னு வருதுங்க. ஆனால் என்னுடைய அரசியல் கணிப்பு, இப்போது டிஎம்கேனுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க சில குறைபாடுகள் இருக்கலாம். ஏங்க, லஞ்ச லாவண்யம் எந்த ஆட்சியிலைங்க இல்லை? ஜெயலலிதா ஆட்சியில் இல்லையா? எம்ஜிஆர் ஆட்சியில் இல்லையா? எடப்பாடியார் கிட்டத்தட்ட 10,000 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒரு புள்ளி விவரம். எந்த ஆட்சியிலையும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேங்க, லஞ்சம் ஊழல்ன்றதை விட்டுருங்க. மக்களுக்கு இந்த கட்சிக்காரங்க எவ்வளோ செஞ்சாங்க, அந்த கட்சி ஆட்சி நடக்கும்போது எவ்வளோ செஞ்சாங்க, இதுதான் இப்போ கணக்கு. ஸ்டாலின் சாதாரண ஆள் கிடையாது. ரோட்டில் உட்கார சொன்னாலும் உட்காருவார், சாக்கடை கட்டையில் உட்கார சொன்னாலும் உட்காருவார். அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், புரியுதுங்களா? அவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் அடிப்படையிலேருந்து அரசியலில் ஊறி வளர்ந்தவர், அடிப்படை தொண்டன்லேருந்து முன்னேறி வந்தவர். அதனால் அவர் என்ன சாதனை செஞ்சார்? மாணவிகளுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுத்தார், மடிப்பு கணினி அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்தார், இலவசமாக பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறதுக்கு பெண்களுக்கு அந்த பயணத்திட்டம், இலவச பயணத்திட்டம், பெண்கள் பயணத்திட்டத்தை கொண்டார். இதை பார்த்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் பின்பற்றினாங்க. இதெல்லாம் மறுக்கக்கூடாது. ஏதோ ஒரு அலை வீசுது, விஜய் அலை வீசுது அப்படின்லாம். ஏங்க, விஜய் இப்போ தாங்க அரசியலுக்கு வராரு. இதுக்கப்புறம் தான் அவர் செய்ய போகிறாரா என்னான்றது நமக்கு தெரியும், அவருடைய யோக்கியதை. ஆனால் ஸ்டாலின்லாம் அப்படி கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அவர் ஒரு 40-45 வருஷமாக அரசியல் பண்ணுறாரு. அவங்க அப்பா காலத்துலேருந்தே அவர் மேயராக இருந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து, துணை முதலமைச்சராக இருந்து அவர் நிறைய சாதனைகள் படைச்சிருக்காரு. அதனால் எதையுமே எடுத்தங்கவுத்தன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதனால் இது இல்லாமல் அவர் மகளிருக்காக நிறைய திட்டங்களை போட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, கலைஞர் காலத்தில் மகளிர் வாக்குகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழாது. ஆனால் அவருடைய புள்ள மு.க. ஸ்டாலின் காலத்தில் அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனதே மகளிர் ஓட்டில் தான். அதனால் யாரும் அவரை அண்டர் எஸ்டிமேஷன்லாம் போட முடியாது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரே கலைஞர் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு அவங்க மேலே ஒரு கருணை உண்டு, புரியுதுங்களா? அந்த கிருட்டிணன் கொலை வழக்கில் கூட ஸ்டாலினுக்கு அவங்க சாதகமாக தான் அந்த ஜெயலலிதா அம்மா நடந்தாங்க. அது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஸ்டாலின் மிகவும் ஒரு அனுசரணையான, எல்லோரிடமும் அனுசரித்து போகக்கூடிய, அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் நற்பண்பு உள்ளவர். அதனால் அவர் செஞ்ச இந்த 5 வருட சாதனைகளுக்கு மக்கள் நிச்சயமாக, இப்போ ஒரு குடும்பத்தில் 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு அம்மா இருக்காங்க, புருஷன் இருக்கார். அந்த மகளிர் இலவச சைக்கிள் திட்டத்தில் 2 பொம்பளை பிள்ளைங்க சைக்கிள் வாங்கிடுச்சு. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களும் சேர்த்து இலவச கணினி திட்டத்தில் 4 பேருமே மடிப்பு கணினி வச்சுருக்காங்க. அந்த அம்மா மாதம் அதாவது அந்த மகளிர் உதவித்தொகை வாங்குகிறாங்க. அந்த 1000 ரூபாய் திட்டம், ஓகேங்களா? அதில் காசு வாங்குகிறாங்க.
அவங்க எப்படிங்க விஜய்க்கு போடுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம். அதனால் இதில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு மாயை. ஒரு சினிமாவினுடைய ஒரு மோகம். பார்க்கறதுக்கு வராங்க, கூட்டம் ஆர்ப்பரித்து வராங்க. அதை வச்செல்லாம் அரசியல் எடை போட முடியாது. ஸ்டாலின் வந்துங்க ஒரு ஸ்டாண்டர்டான லீடருங்க. 40, 50, 45 வருஷமாக அவர் வந்து அரசியலில் இருக்கார். அவர் தான் மீண்டும் வருவார். ஆனால் அவருக்கு பிறகு உதயநிதியா விஜயான்னு பார்த்தா கண்டிப்பாக விஜய் வருவார். அடுத்த 5 ஆண்டுகளில் விஜய் தான் முதலமைச்சர் வருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இருக்கிற வரையில் அவர் தான் முதலமைச்சராக வருவார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்ன்றது என்னுடைய அரசியல் கணிப்பு, என்னுடைய தேர்தல் முன்னோட்டம். புரியுதுங்களா? அதனால் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் வந்து ஏதோ கும்பல் கூடுது, ஆர்ப்பரிக்கிறாங்க, கையை காட்டுறாங்க, கொடியை அசைக்கிறாங்கன்றதெல்லாம் வச்சு எந்த அரசியல் கணிப்பும் பண்ண முடியாது. விஜய் வேணால் எதிர்க்கட்சி தலைவராக வரலாம், விஜயகாந்த் மாதிரி. எடப்பாடியாரெல்லாம் 3வது 4வது இடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரிங்க இந்த வாட்டி இந்த புதிய சட்டமன்றத்தில், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்றத்தில் சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், அதே போல் புதிதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிற ஜெயலலிதா கூடவே இருந்த ஜெயலலிதா அம்மையாரனுடைய தோழி திருமதி சசிகலா நடராஜன், புரியுதுங்களா? அவங்க அதுக்கு அடுத்தா போல் அண்மையில் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் மற்றும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் இவர்கள் எல்லாம் புதிதாக இந்த சட்டமன்றத்துக்குள் நுழைய இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெற்றி பெறுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் அரசியலுங்க, சும்மா விளையாட்டு கிடையாது. ஆனால் விஜய் வந்து நல்ல புதிய திட்டங்களெல்லாம் அறிவிக்கிறாரு. ஒரு அந்த என்ன சொல்கிறது, பிரச்சார பரப்புரையில் ஒரு திட்டங்களை மீனவர்களுக்கு, நெசவாளர்களுக்கு என்னென்னமோ சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இந்த முறை அவர் வர முடியாதுங்க. எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு விஜய் வந்து இன்னும் வளரவில்லை. அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு வேணால் அவர் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உதயநிதி காலத்தில். ஆனால் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய காலத்தில் நடிகர் விஜய், நண்பர் விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக வருவார். இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? அதேமாதிரி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் உயிருடன் இருக்கிற வரைக்கும் இங்கே புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியை தவிர யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால் இதுதான் நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.